சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்கில் இருக்கிறதா கல்லூரிகள் நம்புது, கம்பெனிஸ் நம்புது. ஒரே விஷயம், அட்மிஷனை மட்டும் தயவு செய்து தள்ளி போடாதீங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் படிக்க வைத்த படிப்பெல்லாம் அட்மிஷன் சரியான காலேஜில் நீங்கள் வாங்கலைன்னா ஒரே நாளில் எல்லாம் கவிழ்ந்து விடும். நல்லா கேட்டுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் இப்படியே உங்கள் அப்பா அம்மா உங்களைய ஷோல்டரை பிடிச்சி பணத்தை கட்டி தூக்கி விடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கடைசியில் ஜெயிப்பதும் தோற்பதும் நீங்கள் தானே தவிர உங்கள் அப்பா அம்மா கிடையாது. அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் நம்மளுடைய சிபிஎஸ்இ மாணவர்களும் பெற்றோர்களும் சிக்கி இருக்கிறார்களோ, தயவு செய்து குயிக்காக வெளியே வந்துருங்க. அஸ்வின், கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். சிபிஎஸ்இ மாணவர்கள் இந்த வருஷம் +2 போர்டு எக்ஸாமினேஷனில் எதிர்பார்த்ததை விட மிக குறைவாக மார்க் வந்திருக்குன்னு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதன் மூலமாக பேரண்ட் அவர்கள் குழந்தைகள் மேலே கொஞ்சம் பயங்கர கோபமாக இருக்கிற மாதிரியும் அதே போல் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, அட்மிஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் நம்மளுடைய சிபிஎஸ்இ மாணவர்களும் பெற்றோர்களும் சிக்கி இருக்கிறார்களோ, தயவு செய்து குயிக்காக வெளியே வந்துருங்க. இல்லைன்னா உங்கள் குழந்தைக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கிடைப்பதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்துவிடும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். தயவு செய்து பேரண்ட்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை புரிந்து கொண்டு நல்ல முடிவை குயிக்காக எடுங்க. இட் இஸ் ஆல்ரெடி அவுட் ஆஃப் டைம். ப்ளீஸ் மேக் த ரைட் டெசிஷன் குயிக்லி. ஸ்டூடெண்ட்ஸை விட பேரண்ட்ஸை இந்த இடத்துல ஒரு 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறோம். இந்த 4 கேட்டகரியில் நீங்கள் யார், எந்த கேட்டகரியில் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு வருங்கிறது இந்த இடத்துல சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், கேட்டகரி 1. ஸ்பெண்ட் எ லாட் டில் கிளாஸ் 12. வை நவ்? சார், நான் சார் எல்கேஜிலிருந்து 12th வரைக்கும் என் பையனுக்கு பல லட்சத்தை செலவு பண்ணினேன் சார். மிகப்பெரிய ஒரு கனவில் இருந்தேன் சார். ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வரல சார். 130 140ன்னு கட் ஆஃப் வாங்கிட்டு வந்திருக்கிறான் சார். இவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் நிறைய பேர் 180 195ன்னு வாங்கியிருக்கிறாங்க. இவன் மட்டும் ஏன் சார் வாங்கலை? இனியெல்லாம் நான் அவனுக்கு செலவு பண்ண மாட்டேன் சார். ஆல்ரெடி இவன் நல்லா இருக்கணும்னு சொல்லி பல லட்சம் செலவு பண்ணிட்டேன். இனிமேல் நான் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்னு சொல்லி ரைட்டான டைமில் தப்பான முடிவு எடுக்கிறீங்க. பேரண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. ஆமாம், நீங்கள் செலவு பண்ணினீங்க தான், கஷ்டப்பட்டீங்க தான், உழைச்சிங்க தான், உங்கள் பையன் புரிஞ்சுக்கல தான். ஆனால் 12th படித்து முடிச்சிட்டான். எப்போ நாம் கையை கொடுத்து அவரை ஷோல்டரை பிடிச்சி தூக்கணுமோ அந்த டைமில் கை கட்டி வேடிக்கை பார்க்காதீங்க. உளுந்துட்டான் சார் கீழே உங்கள் பையன், இட்ஸ் ஓகே, தூக்கி விடுங்க. 12th வரைக்கும் பல லட்சம் செலவு பண்ணீங்கள்ல, அடுத்து செலவு கொஞ்சம் சேர்த்தி பண்ணுங்க. ஏன்னா 12th வரைக்கும் ஒரு பையனுடைய லைஃப் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அடுத்து படிக்கக்கூடிய கல்லூரி வாழ்க்கை தான் அவர்களுடைய 40 ஆண்டு கால வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. அடுத்த வரக்கூடிய இந்த 4 வருஷத்தை அவர்களை சரியான கல்லூரியில் போய் படிப்பதற்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி விடுங்க, 12th வரைக்கும் செலவு பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான் செலவு செய்யுங்களேன். என்ன, ஒரு கல்லூரிக்கு போனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இனிஷியலாக ஒரு ஃபீஸ் கட்டுங்க, 1 டைம் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. கட்டுனா தான் சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, அந்த காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும், அதனால் மாணவர்களுடைய ப்ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. சின்ன கோபத்தை வெளிக்காட்டுங்க. சின்ன கோபத்தை மட்டும் வெளிக்காட்டி, இனிமேல் பாடுறா 12th வரைக்கும் தான் நான் செலவு பண்ணியிருக்கிறேன், அடுத்து மறுபடியும் செலவு பண்ணுறதுக்கு நான் இறங்கியிருக்கிறேன், இப்போ நான் உனக்கு பணம் கட்டுறது நீ படித்த மார்க்குக்கு இல்லை, நீ கம்மியாக படித்ததுனால நான் உனக்கு ஃபைன் கட்டுறேன் காலேஜில்னு சொல்லி அவர்களை கொஞ்சம் சின்னதாக கோபிச்சுக்கிட்டு ஒரு சின்ன புத்திமதியை சொல்லி, சார் கொண்டு போய் கட்டுங்க சார், படிக்கட்டும் உங்கள் பசங்க, ஜெயிச்சிருவாங்க சார். ஏன் தெரியுமா, நான் நிறைய பெரிய கல்லூரிகளுடைய சேர்மேனிடம் அடிக்கடி நான் பேசுவோம், பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்கிட்ட பேசுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஸ்டேட் போர்டில் ஒரு 190 கட் ஆஃப் எடுத்திருக்கிறாங்க ஒரு மாணவர் அப்படின்னா, சிபிஎஸ்சியில் 140 கட் ஆஃப் ஒரு மாணவர் எடுத்திருக்கிறாங்கன்னா, ஜென்ரலாக வேகமாக பிக்கப் பண்ணி குயிக்காக பிளேஸ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 140 கட் ஆஃப் ஆகின சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு பிளேஸ் ஆகிறது ஈஸியாக இருக்கிறது. அதுக்காக சார் நாங்கள் ஸ்டேட் போர்டு மாணவர்கள் நாம் தரம் குறைவாக சொல்லவில்லை. இன்னைக்கு கீழே விழுந்துட்டாங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் உங்கள் பசங்க கீழே விழுந்துருவாங்கன்னு நினைக்காதீங்க. ஜென்ரலாகவே ஹைலி நாலேஜபிளாக இருப்பாங்க. ஏன்னா சிபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, புத்தகத்திலிருந்து எங்கே வேணாலும் கேள்வி கேட்பான். மைண்டை ஓப்பன் பண்ணி திங்க் பண்ணி எழுதுனா தான் சிபிஎஸ்சியில் மார்க் வாங்க முடியும். ஜென்ரலாகவே
புத்தகத்துக்குள்ளிருந்து எங்கே வேணாலும் கேள்வி கேட்பாங்கங்கிறதுனால சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு ஜென்ரலாகவே போர்டு எக்ஸாமினேஷன் டஃப்பாக தான் இருக்கும். பிளேஸ்மெண்ட் என்று வரும் பொழுது அந்த சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் அதிகமாக பிளேஸ் ஆகிறாங்க, வேகமாக பிளேஸ் ஆகிக்கிறாங்கங்கிறது ஜென்ரலாக கல்லூரிகளுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. அப்போது பேரண்ட்ஸ் சார் என் பையன் இவ்வளோ மார்க் குறைஞ்சிட்டான்னு நீங்கள் கஷ்டப்படாமல் நல்லபடியாக டாப் கல்லூரிகளில் சேர்த்து விடுங்க. உங்கள் குழந்தைங்க ஜெயிச்சு வருவாங்க சார். கையை சுருக்காதீங்க. 1000 இருந்தாலும் உங்கள் பசங்க சார். அவங்க ஆக்சுவலாக இன்றைக்கி தோத்துட்டாங்கன்னா லைஃப் ஃபுல்லாக தோற்றுருவாங்க சார். ஆக்சுவலாக அடுத்த 4 வருஷத்தில் நீங்கள் நல்ல காலேஜில் உங்கள் பையனை சேர்த்து விடலைன்னா உங்கள் கோபம் இப்பொழுது முக்கியம் இல்லை. கோபத்தை தாண்டின உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். போதும், கோபப்பட்டது போதும். மனசு ஆறுதலாக்குங்க. ஒன் டைம் ஃபீஸ் கேட்டானா கட்டுங்க. பசங்களை சேர்த்து விடுங்க. அவங்களையும் படிக்க சொல்லுங்கள் சார். படித்து வரட்டும் சார் உங்கள் பசங்க. ஏன்னா உங்கள் பையனுக்கு பின்னாடி ஒரு சந்ததி இருக்குது, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது. இன்றைக்கி உங்கள் கையை சுருக்கி உங்கள் கோபத்தினால உங்கள் குழந்தைகளை கீழே தள்ளிடாதீங்க. படிக்க வைங்க சார். ஜெயிச்சுட்டு வருவாங்க நம்ம பசங்க சார். ஒரு தடவை கீழே விழுகுவான், எந்திரிச்சுப்பான். நல்லா கேட்டுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கடைசி வரைக்கும் இப்படியே உங்கள் அப்பா அம்மா உங்களைய ஷோல்டரை பிடிச்சி பணத்தை கட்டி தூக்கி விடுவாங்கன்னு நினைக்காதீங்க. கடைசியில் ஜெயிப்பதும் தோற்பதும் நீங்கள் தானே தவிர உங்கள் அப்பா அம்மா கிடையாது. அப்பா பணத்தை கொடுப்பார், அம்மா பாசத்தை காமிப்பாங்க. நீங்கள் தான் சார் படிக்கணும். பரவாயில்ல 12th மார்க் குறைஞ்ச இட்ஸ் ஓகே, ஜெயிச்சிருங்க. அடுத்து வேகமாக ஓடி ஜெயிச்சிருங்க. யாரையும் நம்பாதீங்க. உண்மையாக உங்கள் ஸ்கில்லை மட்டும் நம்புங்க. ஸ்கில்லை நம்புங்க, ஜெயிச்சிடலாம். ஓகே. இன்னொரு பேரண்ட் எப்படின்னா திங்கிங் ஒன்லி டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் நாட் நோன் அபவுட் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதாவது என்னமோ சிபிஎஸ்இ படித்தா டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தான் அட்மிஷன் போடணும் அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு தான் நேர்ந்து ஊட்டி இருக்கிறாங்கன்னு சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் தங்கள் குழந்தைகளை டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸுக்கு இன்னும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3 or 4 டீம்டு யூனிவர்சிட்டி தான் நல்ல டீம்டு யூனிவர்சிட்டி. வேறு எந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனாலும் கூட்டத்தில் சேர்ந்து வாத்தியார் இல்லாமல் பாடம் நடத்தாமல் பிளேஸ் ஆகாமல் தான் வெளியே வரணும். அதனால் நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா இட் இஸ் ஓகே. நல்ல டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஆல்ரெடி கிட்டத்தட்ட அட்மிஷன்ஸ்லாம் முடிச்சிட்டான். இன்னும் உட்காந்துக்கிட்டு சார் அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா, இந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகலாமா, இங்கேருந்து பஞ்சாபுக்கு போய் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. என்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ் என்று முடிவு செய்து விட்டால் தமிழ்நாட்டில் போய் படிக்கிறதா புத்திசாலித்தனம். ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் டீம்டு யூனிவர்சிட்டின்னு உட்காந்துக்கிட்டு சார் இன்னும் 3rd ஃபேஸ் முடியட்டும் சார், 4th ஃபேஸ் முடியட்டும் சார்னு எல்லாம் முடியறதுக்குள்ளே டாப் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் முடிஞ்சு போயிடும். அப்புறம் எங்கே போவீங்க? எடுத்திருக்கிறது 130 மார்க். அப்புறம் ஓவர் கான்ஃபிடென்ட் வேறு பேரண்ட்டுக்கு. 10th 400 மார்க் வாங்கியிருக்கிறான், 12th 400 மார்க் தான் வாங்கியிருக்கிறான். வாங்கியிருக்கிறது 80% தான். இப்போ கட் ஆஃப் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எழுதி வச்சு 140 தான் இருக்குது. அவன் பிட்ஸ் பிலானியில் சீட்டு கிடைக்கும், பிட்ஸ் பிலானிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறோம் சார், அடுத்த வாரம் பிட்ஸ் பிலானி எக்ஸாம் வருது, அதை எழுத போகிறேன்னு இன்னும் உட்காந்துருக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா சார்? அவன் ஏற்கனவே மார்க் அமைஞ்சிருக்கிறான், 12th போர்டு எக்ஸாம்லேயும் மார்க் வரல, பிட்ஸ் பிலானியில் போய் ஜெயிச்சுட்டு வருவானா? இன்னும் நாங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க சார். இல்லை, டாப் கிளாஸ் காலேஜில் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை உடனே தேடுங்க. இப்போது அதுவும் இல்லாமல் எனக்கு அப்புறம் சில பேர் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு உட்காந்துருக்கிறது, ஈஸி தான் வேணும்னு உட்காந்துருக்குது. எங்களுக்கு தான் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீட் முடிஞ்சு போச்ச பெரிய காலேஜில். டாப் காலேஜஸில் ட்ரிபிள் எடுத்து படித்தாலும், மெக்கானிக்கல் எடுத்து படித்தாலும், சிவில் எடுத்து படித்தாலும் நீங்கள் கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு போக முடியும். ஏன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம், ஊப்ஸு, OS கான்செப்ட்லாம் சிலபஸ்லேயே எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வச்சுருக்கிறாங்க. முதல்ல டாப் காலேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஐடி கம்பெனி வந்தாலும் எலிஜிபிலிட்டி கொடுப்பான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும். உங்கள் மார்க் 130 140 வச்சுக்கிட்டு எந்த காலேஜுக்கு போவீங்க? 130 கட் ஆஃப்க்கு உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னா அந்த காலேஜ் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 65% தான் மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்டு. ஐடி கம்பெனிக்கான 80% மார்க் இருந்தால் தான் காலேஜுக்கு வருவேன்னு உட்காந்துருக்கிறான். அப்போது 80% மேல் 165 170 கட் ஆஃபுக்கு மேல் எந்தெந்த கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்ந்து படிக்கிறார்களோ அந்த கல்லூரியில் போய் உங்கள் பசங்களை உள்ளுக்குள்ளே போட்டால் தான் கம்பெனிக்காரனே உள்ளே வருவான், நல்ல பசங்க இருக்கிறாங்கன்னு. ஈவன் இம்மீடியட்டாக டாப் காலேஜஸை அப்ரோச் பண்ணுங்கள், ஈஸியாக உங்களுக்கு சீட் கிடைக்கும். ப்ளீஸ் டூ இட் குயிக்லி. அடுத்து 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது, மார்க்ஸ் ஆர் லெஸ். இன்ஸ்டெட் புட்டிங் அட்மிஷன் ஆஸ்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் இம்ப்ரூவ்மெண்ட். சார் மார்க் குறைஞ்சிட்டான் சார், ஃபிசிக்ஸில் 70 இருக்குது சார், கெமிஸ்ட்ரியில் 70 இருக்குது சார், மேத்ஸில் 54 தான் சார். ஒரு சப்ஜெக்ட் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதலான்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கல்லங்க சார், அந்த ஒரு சப்ஜெக்ட் நாங்கள் மேத்ஸ் எழுத சொல்லான்னு இருக்கோம். இம்ப்ரூவ்மெண்ட் மார்க் வரட்டும் சார், அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் அட்மிஷன் போகிறோன்னு ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி என்னென்னா ரீவல்யூஷன் போடுறாங்களாம். ரீவல்யூஷன் போட்டு மார்க் வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் வாங்குறாங்களாம். 130 வாங்குகிற கட் ஆஃபு
இம்ப்ரூவ்மெண்ட் எழுதுனதுக்கப்புறம் 195 மாறும், அல்லது 180 மாறும், அல்லது ரீவல்யூஷன் 54 மார்க் வாங்கியிருக்கிறாங்க, ரீவல்யூஷன் போட்டதுக்கப்புறம் 70 மார்க்காக மாறும், அல்லது 85 மார்க்காக மாறும். முதல்ல போய் அட்மிஷனை போடுங்க சார், அதுக்கப்புறம் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ரீவல்யூஷன் அப்புறம் பார்த்துக்கலாம். வந்தால் மார்க் ஆட் ஆகிட்டு போகுது, லெட் இட் பி, அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல போய் அட்மிஷனை போடுங்க. அதை விட்டுட்டு நான் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் ரீவல்யூஷன் போடலான்னு இருக்கேன். ஸோ ரீவல்யூஷன் போட்டு அந்த மார்க்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் ஆட் ஆகுமா? ஆட் ஆகும். உங்கள் கட் ஆஃப் தான் ஆல்ரெடி 135, 120. எந்த நல்ல காலேஜ் கிடைக்கும்? முதல்ல போய் அட்மிஷன்ஸ் போடுங்க. முதல்ல டாப் காலேஜுக்கெல்லாம் விசிட் பண்ணுங்கள். இன்னும் சில டாப் கல்லூரிகள் டொனேஷன் இல்லாமல், ஒன் டைம் பேமெண்ட் இல்லாமல், இன்னும் சில டாப் கல்லூரிகள் ஒன் டைம் ஃபீஸ் வாங்காமையே ஒன்லி ஃபீஸை மட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸை மட்டும் வாங்கிக்கிட்டு அட்மிஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை இம்மீடியட்டாக போய் பாருங்கள். அதை விட்டுட்டு சார் அங்கே 10 ரூபா கேட்குறாங்க சார், 8 ரூபா கேட்குறாங்க சார், அதை மட்டும் யார் பார்க்க சொன்னால்? டாப் 30 காலேஜ் லிஸ்ட் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், வரலாமான்னு கேளுங்க. டாப் 30 காலேஜ், ஒரு நாளைக்கு 2 காலேஜ், சென்னை சைடு போனீங்கன்னா 2 காலேஜ், கோயம்புத்தூர் சைடு 2 காலேஜ் விசிட் பண்ணுங்கள். சீட் இருந்துன்னா இமீடியட்டாக போடுங்க சார், டோன்ட் பி லேட். அடுத்து 4வது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4 ஜேஇ மார்க்ஸில் வந்து கம்மியாக பர்சன்டேஜ் வாங்கியிருப்பாங்க. 75% கீழே இருந்தால் ஐஐடி என்ஐடியில் தான் சீட்டு கிடையாது, ட்ரிபிள்ஐடியில் தான் சீட்டு கிடையாது. ஆனால் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட்டு கொடுப்பான். அது தெரியாமல் நம்முடைய பெற்றோர்கள் வந்து அந்த சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு சாய்ஸ் ஃபில்லான்னு கூட தெரியாமல் ஏதோ ஒரு காலேஜில் போய் விழுந்துடுறீங்க. ப்ளீஸ் டூ கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்கில். தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஸ்கில் இருக்கிறதா கல்லூரிகள் நம்புது, கம்பெனிஸ் நம்புது. ஒரே விஷயம், அட்மிஷனை மட்டும் தயவு செய்து தள்ளி போடாதீங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் படிக்க வைத்த படிப்பெல்லாம் அட்மிஷன் சரியான காலேஜில் நீங்கள் வாங்கலைன்னா ஒரே நாளில் எல்லாம் கவிழ்ந்து விடும். அதனால் பேரண்ட்ஸ் கொஞ்சம் உங்கள் கஷ்டத்தை தளர்த்திக்கோங்க. புரியுது சார், கஷ்டமாக இருக்குது சார், அழுகிறீங்க, இட்ஸ் ஓகே, கண்ணை தொடச்சி விடுவான், நம்பிக்கை வைங்க, கோவத்தில் இருக்காதீங்க. எத்தனை நாள் உங்கள் பையன் தானே, உங்கள் பொண்ணு தானே, எத்தனை நாள் கோவத்தில் இருப்பீங்க? 2 நாள், 3 நாள், 10 நாள் அந்த கோவத்தை வச்சுக்கிட்டு பணத்தை சம்பாரித்து வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? நான் பணமெல்லாம் கட்ட மாட்டேன், மாத சம்பளத்துக்கு போகிறீங்க, அந்த பணத்தை வந்து வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இதுதான் டைமு. நீங்கள் சம்பாதிப்பது உங்கள் குழந்தைக்கு தான் சார், உங்கள் பசங்க மேலே வர்றதுக்கு தான். கோவப்படாதீங்க, கோவத்தை குறைச்சிக்கோங்க. ஜெயிப்பாங்க சார் உங்கள் பசங்க, பணத்தை கட்டி படிக்க வைங்க சார், ஜெயிச்சுட்டு வரட்டும். சிபிஎஸ்இ மாணவர்களே, டோன்ட் வரி, போய் படித்து ஜெயிச்சுட்டு வாங்க. உங்கள் அப்பா அம்மாவை மறுபடியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்காதீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுனால உடனே அப்பா அம்மாவை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போய் மறுபடியும் அங்கே ஜாலியாக சுற்றிடாதீங்க. ஸ்கூலில் வேறு பொய் சொல்லி வச்சுருப்பாங்க, 12th வரைக்கும் நல்லா படித்தா அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலான்னு போய் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் மண்டையை பிச்சு கீழே போட்டு ஒர்க் பண்ணி மிகப்பெரிய வாழ்க்கையை தேட வேண்டிய நாட்கள். மறுபடியும் இதே மாதிரி குறைஞ்சிட்டு வந்துடாதீங்க. உங்கள் அப்பா அம்மா மனசு தாங்காது. ஜெயிச்சுட்டு வாங்க, உண்மையாக இருங்க, நல்லா படிங்க சார், எல்லாரும் ஜெயிப்போம். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. யாரெல்லாம் சிபிஎஸ்இ மாணவர்கள் இருக்கிறாங்களோ அனுப்பிச்சு வைங்க, ஜெயிச்சுட்டு வருவாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். மறுபடியும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வின்.